எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய தேர்தல் நடந்தாலும் அதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு என்பது வெடிக்குது. சி.வி. சண்முகம் அதே போல எஸ்.பி. வேலுமணி தரப்பு நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற மைண்ட் செட்ல இருப்பதாக தகவல். இந்த அதிமுகவுடைய இன்னொரு பிளவுக்கு யார் சார் காரணம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதோடைய பேக்ரவுண்ட்ல நடந்துச்சுங்கிற பிள்ளையை பத்தி நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். விஜய் 2 கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். ஆமா, ஆதரவு கேட்டார். திருமாவளவன்ட்ட ஆதரவு கேட்டார். ஐயூஎம்எல்ட்ட கேட்டாங்க. கேட்டார். நேரடி ஆபீஸ்க்கு போனாங்க. அதிமுக எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? இல்லை, கேட்கல சார். அப்புறம் எப்படி இவங்க ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க? ஒரு அதிமுக தொண்டர் ரஞ்சித் நினைக்கிற அவர் இன்னைக்கு தாவேக எம்எல்ஏ காலில் விழுந்து கேட்டுக்கிறோம், அண்ணே எங்களை எல்லாம் எப்படியாவது மன்னிச்சு அதிமுக கட்சியில சேர்த்துருங்கன்னு சொன்னார். அவர் இன்னைக்கு தாவேக எம்எல்ஏ இல்லையா? அன்னைக்கு வேலுமணியும் இவரும் எங்க கோமால இருந்தாங்களா? ஏங்க அவர் இப்படி எல்லாம் கேட்கிறாரு, பேசாம கட்சியை ஒன்றிணைங்க, அப்பதாங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லணும். இல்ல ஏன் அப்போதெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக ரிபலா இல்லாம தோல்வி வந்த பிறகு ரிபலா மாறி இருக்காங்க சார்? இதற்கு என்ன சார் காரணம்? இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், ஆளுங்கட்சியின் அரவணைப்புல இருக்கணும், தங்கள் மீது வழக்குகள் எதுவும் வந்துவிடக் கூடாது. இந்த திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அவங்க ரசிக்கல போல இருக்கே சார். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமா நம்ம திமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கோம். கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி திமுகங்கிற ஓடுற பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று ஒரு தற்கொலை முடிவு எடுத்தாருங்க. அது உண்மைதானா சார்? ஆமா, அது உண்மைதான். அதனால தப்புங்க, அது தப்பு. நம்ம போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்கணும், ஓடுற ரயிலுக்கு முன்னாடி நிக்கணும். ஓட்டுற ரயில் தாவேக்காவா? ஆமா, தாவேக்கா கூட போனா அதிமுகவுடைய அடையாளம் எங்கன்னு கேட்கிறேன். நீ 5 பேர் மந்திரியாவ, உன் குடும்பம் பொழைக்கும். அடிப்படை அதிமுக தொண்டனுக்கு என்ன? சோ அதிமுகங்கிற கட்சி யாரு கூட கூட்டணி வச்சாலும் காணாம போகும்னு சொல்றீங்களா சார்? ஆமா, நீங்க அதாவது உங்க தலைமையில கூட்டணி அமையணும். அதிமுக தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில கூட்டணி அமையணும். அதாவது யாருக்கு சப்பார்டினேட்டாவும் அதிமுக போக கூடாது. போனீங்கன்னா அதிமுக ஒரு மதிமுக தேமுதிக ரேஞ்சுக்குள்ள போயிடுறீங்க. இப்போ நடக்கக்கூடிய சினாரியோவுக்கு பின்னாடியும் பாஜக இருக்காங்க நாம எடுத்துக்கலாமா சார்? வேலுமணி மிக நெருக்கமாக பாஜக தலைவர்களோடு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார். உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். பாஜக தலைமைக்கு நெருக்கமா நீங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும். நானும் நம்புறேன் அதைய. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி எம்ஜிஆர் பற்றாளர் திருமிகு கேசிபி அவர்கள். வணக்கம் கேசிபி சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார், தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய தேர்தல் நடந்தாலும் அதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு என்பது வெடிக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சட்டமன்றத்திலேயே அந்த நேரடியான அந்த பிளவை பார்க்க முடிந்தது. சி.வி. சண்முகம் அதே போல எஸ்.பி. வேலுமணி தரப்பு நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற மைண்ட் செட்ல இருப்பதாக தகவல். இந்த அதிமுகவுடைய இன்னொரு பிளவுக்கு யார் சார் காரணம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதோடைய பேக்ரவுண்ட்ல நடந்துச்சுங்கிற பிள்ளையை பத்தி நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். இல்லை, இன்று காலை தொலைக்காட்சிகளில் பார்த்த சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணியும் நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் விஜய் 2 கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். ஆமா, ஆதரவு கேட்டார். திருமாவளவன்ட்ட ஆதரவு கேட்டார். ஐயூஎம்எல்ட்ட கேட்டாங்க. கேட்டார். நேரடி ஆஃபீஸ்க்கு போனாங்க. அதிமுக எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? இல்லை, கேட்கல சார். அப்புறம் எப்படி இவங்க ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க? தாவேக்காலிருந்து ஒன்றா விஜய் பேசியிருக்கணும், அல்லது அவர் சார்பாக செகோட்டையனோ இல்லை அவர் அந்த ஆலோசகர் ஜானோ பேசியிருக்கணும். எங்கே பேசுனாங்க, எப்போ பேசுனாங்க? ஏதாவது அதிமுக தலைமை கழகத்துக்கு கடிதம் கொடுத்துருக்காங்களா? இல்லை யாராவது பார்த்து பேசியிருக்காங்களா? லீமன் ரோஸ் தான் சொன்னாங்க எடப்பாடியார் முதல்வர் ஆவார்னு சொன்னாங்க. ஆமாம். அப்போ இது எப்படி, எந்த அடிப்படையில் இவங்க இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, அது நீங்கள் தான் சொல்லணும். பத்திரிகையாளர், நீங்கள் ஊடகங்கள்ல எல்லாமே ஊடுருவி பார்த்துருப்பீங்க. இல்லை சார், எங்களை விட உங்களுக்கு நல்ல சோர்ஸ் இருக்கும். நண்பர்கள் அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. அப்போ ஆளுங்கட்சி பக்கம் நம்ம இருந்து, அதாவது இது சொல்லுவாங்கல்ல, என்ன அம்பேல் அப்படின்னு, எங்கள் மேலே எதுவும் நடவடிக்கை எடுத்துடாதீங்க, நீங்கள் வேணாம், இதுக்கு மேலே என்ன நான் அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி, எங்கள் பக்கம் எதுவும் பாஞ்சிடாதீங்க, ஆதரவு வேணுமா கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரில தெரியுது. இது அவன் கேட்காமே நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ சப்போஸ் வேலுமணியை விஜய் சந்திச்சு ஆதரவு கேட்டிருக்காருங்க.
இல்லை அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்தாருங்க, எடப்பாடி இல்லை, வேலுமணி பார்த்து பேசினாருங்க அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. அது மாதிரிலாம் எதுவுமே தெரியலையே. இல்லை ஒரு கடிதம் அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்திருக்குதுங்க, எடப்பாடி சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலைங்க, அதனால நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். வரல சார். குறிப்பாக இது எடப்பாடிக்கு வேலுமணி அவர்கள் வைக்கக்கூடிய நெருக்கடி செக்குன்னு நாம் எடுத்துக்கலாமா சார்? தொடர் தோல்விகளுக்கு காரணமாக எடப்பாடி வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பதவி விலகணும். தொடர் தோல்விக்கு காரணம் என்னன்னு அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற திரு ஜேசிடி பிரபாகரன், நான் போன்றவர்கள் சென்னையில் வச்சு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். ஆமாம். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள், அப்பொழுதுதான் 26 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெல்ல முடியும்னு சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணீங்க சொன்னோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா அதிமுக தொண்டர்களும் அதை வரவேற்றார்கள். அதனுடைய விளைவுகள் என்ன? 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசியதாக சொன்னாங்க. ஆமாம். ஆனால் எடப்பாடி அப்படியெல்லாம் யாரும் பேசலைனாரு. ஆனால் செங்கோட்டையன் மட்டும்தான் இல்லை பேசுனது உண்மைன்னு சொன்னார். அன்னைக்கு வேலுமணி ஒன்றுமே சொல்லலையே, இல்லை பேசுனாங்க, அமைதியா இருந்தார். சிவி சண்முகம் ஒன்றுமே சொல்லலையே, அமைதியா இருந்தார். ஏன்? அதே போல சரி, ஏங்க கட்சி ஒன்றுபடணும்னு சொன்ன செங்கோட்டையனை எதுக்குங்க நீக்கிறீங்க அப்படின்னு வேலுமணியும் சிவி சண்முகமோ பேசலையா? அன்னைக்கு பேசல. ஏன்? ஏன்னா அன்னைக்கு பவர் சென்டர் எடப்பாடியா அப்ப இருந்தார். இல்ல அப்ப இதுதான தேர்தல்ல சரிவுக்கு காரணம்னு சொல்றேன். ஓகே, அதாவது அதிமுக தோல்விக்கு அம்மா காலத்துல 130க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒப்படைக்கப்பட்ட கட்சி, 50க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒப்படைக்கப்பட்டு கட்சி, ஆளுகிற வாய்ப்பை பெற்றிருந்த ஒரு கட்சி, இவ்வளவு சிதைவுகளுக்கு காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலர். முதல்ல என்னுடைய நீக்கம், ஆமா, அதுக்கப்புறம் ஓபிஎஸோட நீக்கம், அதுக்கப்புறம் செங்கோட்டையனுடைய நீக்கம், இது மாதிரி எடுத்தீங்கன்னா பட்டியலா. அதற்கு முன்னாடி சசிகலா அவர்கள் சசிகலா நீக்கம், தினகரன் நீக்கம், இதெல்லாம் நடந்தது. அடுத்து ஒரு அதிமுக தொண்டர் ரஞ்சித் நினைக்கிற அவர் இன்னைக்கு தாவேக எம்எல்ஏ, காலில் விழுந்து கேட்டுக்கிறோம், அண்ணே எங்களை எல்லாம் எப்படியாவது மன்னிச்சு அதிமுக கட்சியில சேர்த்துருங்கன்னு சொன்னார். அவர் இன்னைக்கு தாவேக எம்எல்ஏ இல்லையா? அன்னைக்கு வேலுமணியும் இவரும் எங்க கோமால இருந்தாங்களா? ஏங்க அவர் இப்படியெல்லாம் கேட்குறாரு, பேசாம கட்சியை ஒன்றிணைங்க, அப்பதாங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லணும். இல்லை ஏன் அப்போதெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக ரிபலா இல்லாம தோல்வி வந்த பிறகு ரிபலா மாறி இருக்காங்க சார்? இதற்கு என்ன சார் காரணம்? இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், ஆளுங்கட்சியின் அரவணைப்புல இருக்கணும், தங்கள் மீது வழக்குகள் எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவா தெரியல எனக்கு. ரெண்டாவது, அவர்கள் சொன்ன காரணத்தை நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் சார். அதுவும் இல்லாம இந்த திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து அவங்க ரசிக்கல போல இருக்கே சார். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமா நம்ம திமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கோம். கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி திமுகங்கிற பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று, ஓடுற பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று ஒரு தற்கொலை முடிவை எடுத்தாருங்க. அது உண்மைதானா சார்? ஆமா, அது உண்மைதான். அதனால தப்புங்க, அது தப்பு. நம்ம போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்கணும், ஓடுற ரயிலுக்கு முன்னாடி நிக்கணும். ஓடுற ரயில் தாவேக்காவா? ஆமா, பார்த்தானே இவங்க சொல்றாங்க. நான் சொல்றது அடிப்படையில அதிமுக தொண்டனையும் தமிழ்நாட்டு மக்களையும் நீங்க முட்டாளாக நினைக்க கூடாது. ஏங்க இவர் திமுகவோட போய் சேர்ந்து தப்புங்க, தூக்குங்க, அந்தால கட்சி விட்டு நீக்குங்க. அடிப்பட்ட தொண்டன் மூலமா ஒரு கட்சியை எடுங்க, தலைவரை எடுங்க. எம்ஜிஆர் வழியில அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தல் வென்று காட்டுவோம், அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தல் வென்று காட்டுவோம், இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவோம். இது சரியான பாதையா? இல்ல அவர் பஸ்ஸுக்கு முன்னாடி நிக்கலான்னு சொன்னாருங்க, அதுல அடிபட்டு செத்துருவோம். ஓகே, அதனால ஓடுற ரயிலுக்கு முன்னாடி போயிருப்போம். தாவேக்கா கூட போனா அதிமுகவுடைய அடையாளம் எங்கன்னு கேட்கிறேன். நீ 5 பேர் மந்திரியாவ, உன் குடும்பம் பொழைக்கும். அடிப்படை அதிமுக தொண்டனுக்கு என்ன? சோ அதிமுகங்கிற கட்சி யாரு கூட கூட்டணி வச்சாலும் காணாம போகும்னு சொல்றீங்களா சார்? ஆமா, நீங்க அதாவது உங்க தலைமையில கூட்டணி அமையணும். அதிமுக தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில கூட்டணி அமையணும். அதாவது யாருக்கு சப்பார்டினேட்டாவும் அதிமுக போக கூடாது. போனீங்கன்னா அதிமுக ஒரு மதிமுக தேமுதிக ரேஞ்சுக்குள்ள போயிடுறீங்க. ஓகே, இந்த யோசனை வந்து சிவிஎஸ் அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் இல்லையே சார். பணம், பதவி, அதிகாரம், கொள்ளை, இதுக்கு முன்னால அடிச்சதுல இருந்து வழக்குகளுக்கு ஒரு பாதுகாப்பு. சார், நீங்க வந்து கட்சி நல்லா இருக்கணும், கட்சி 50 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும் நீங்க யோசிக்கிறீங்க. அண்ணன் நல்லா இருக்கணுங்க. 2 பேருக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் தான் வழி நடத்துறாங்க. எந்த அண்ணன் சார்?
வேலுமணியோட அண்ணனும் ஓகே சிவியோட அண்ணனும் நல்லா இருக்கணும், சரி. அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், சரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், ஓகே யாரும் கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இல்ல. ஓகே நாம அதிகாரத்துல இருந்தா போதும், நாம பவர்ல இருந்தா போதுங்கிற ஒரு நல்ல போர்ட்போலியோ இருக்கணும். அதுவும் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரு கதர்துறை ஒரு வனத்துறை இப்ப நீ கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு சமூக நலத்துறை, ஒருத்தவருக்கு கதர்துறை, ஒரு ஆளுக்கு கதர் துறைன்னு கொடுக்க சொல்லுங்க, வாங்கிக்க மாட்டாங்களா? அடுத்த நிமிஷம் விஜய் என்ற துரோகி. எனக்கு முதல்ல எங்கப்பா உங்களை கூப்பிட்டாங்க அவங்க? ஓகே இப்படி ஒரு முடிவுக்கு நீ வந்தே இல்ல, ஆமா ரைட்டு. யார் உன்னை கூப்பிட்டது முதல்ல? இப்ப இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இதே தப்பு பண்ணாரு. என்னது கொடி பறக்குது, ஆமா விஜய். அப்புறம் ஈவன் தேர்தல் நேரத்துல கூட என்ன பிள்ளையார சொல்லி போட்டாங்க. தேர்தல் நேரத்துல கூட என்ன சொன்னாரு? பாஜக பேசிட்டு இருக்குது, அமித்ஷா பேசிட்டு இருக்கிறாரு, வந்துருவாங்க. ஆமா கடைசியா விஜய் ஒரு ஆப்படிச்சாரா? இவங்களை எல்லாம் பேச விட்டு கட்சியை உடைக்க விட்டு கடைசியா யாரா இந்த பசங்க, இவங்களை நம்ம எப்பப்பா கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு ஒருவேளை 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ஐயூஎம்எலும் ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டால் மக்களை சந்தித்தால் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அவர் பெற முடியும். ஓகே அதுதான் சரியான வியூகமாக இருக்கும், அந்த கட்சிக்கு ஆமா முடிவாக இருக்கும். இவர்களை சேர்த்துக்கிறது எங்க போய் இதா இருக்கும்? இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதா. ஓகே இது ஒரு 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 கூட தண்ணியில சாக்கடையை கலந்த மாதிரி ஆயிடாது. இதுல என்ன இவங்க என்ன யாராவது காமராஜரா, கக்கனா, எம்ஜிஆரா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை பெற்று கொடுத்துருவாங்கன்னு ஒருத்தருக்கு என்ன தெரியும்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பர்சன்டேஜ்னு தெரியும், மைன்ஸ்ல என்ன பர்சன்டேஜ்னு தெரியும், பிடபிள்யூடி இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு தெரியும், தினம் 100 கோடி எப்படி வரவழைக்கிறதுன்னு தெரியும். இதை தவிர இதுல யாரேனும் காமராஜரும் கக்கனும் எம்ஜிஆரும் இருந்தா சொல்லுங்க எனக்கு. நீங்க சொல்றத பார்த்தா இவங்க 2 பேரையும் விஜய் சேர்த்துக்கவே கூடாதுங்கிற டோன்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே சார். சே அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு அதிமுக நல்லா இருக்கணும். ஓகே வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வென்று எடுக்கணும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வென்று எடுக்கணும். அதற்கு தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கு. இப்பவும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி வாங்க, வேலுமணி வாங்க, நானும் வர்றேன், பொதுச் செயலர் தேர்தல் வைங்க. அம்மா இறக்குற பொழுது இருந்த அத்தனை உறுப்பினர்கள் வேற கட்சியில இணையாத உறுப்பினர்களை வச்சு தலைமையை தேர்ந்தெடுப்போம். அந்த தலைமைக்கு எல்லோரும் கட்டுப்படுவோம். வா, நீ ஏன் எம்எல்ஏ வச்சுக்கிட்டே பண்ணணும்னு நினைக்கிற? தொண்டர்களை வச்சு முடிவெடுங்கன்னு. எடப்பாடி தலைக்கு மேல ஒரு பெரிய கத்தி இருக்கு போல இருக்கே சார். எடப்பாடி தலைக்கு மேல ஒரு பெரிய கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு போல இருக்கே சார். அது அவருடைய பிரச்சனை, அதை பத்தி நமக்கு என்ன? இது அதிமுக நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே நம்மளோட இது. சார் எடப்பாடிக்கு எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க, நம்ம எடுத்துக்கலாமா சார் இதன் மூலமாக? நான் தனிப்பட்ட மனிதர்களை பத்தி எனக்கு இல்ல. அதிமுக சார் அவர் தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அதிமுக இப்போது வரைக்கும் அதிமுகவுக்கு அவர் தானே சார் பொதுச் செயலாளரா இருக்காரு, அதனால கேட்கிறேன் சார், வேற எதுவும் இல்ல. இல்ல அது ரைட். தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இந்த நிலை இன்றைக்கு அவருக்கு வந்திருக்காது. அவர் என்றைக்கு அடிப்படை தொண்டன் அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற எம்ஜிஆர் விதியை தகர்த்தாரோ, என்னோட பேஸ்புக்ல போய் ஒரு பதிவு பாருங்க, லீமா ரோஸ் கட்சியில சேர்த்து அன்னைக்கே என்னோட பதிவை எடுத்து பாருங்க. ஓகே அதை எடுத்து போடுங்க இதுல. ஓகே அதே போல லீமா ரோஸுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு இல்லையா, அப்ப என்னோட பதிவு பாருங்க. 10 லட்சம் பேர் அதிமுக தொண்டை பார்த்து பாராட்டி இருக்கான். இது மிக தவறான முடிவு, பிளவுக்கு வழிவகுக்கும். வழி படிச்சீங்களா? அதைய போட்டிருப்பேன். அதைய அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய சினாரியோவுக்கு அவங்க தான் சூத்திரதாரியா சார்? இல்ல, தேர்தலுக்கு முன்பாகவே திட்டமிட்டு அவர் அதிமுகவுக்கு கொண்டு வரப்பட்டார். யார் சார் திட்டம் போட்டாங்க? வேலுமணி. ஓ, அல்லது எடப்பாடியா, யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே, அது அவங்களுக்கு தானே தெரியும். வேலுமணி கேட்டா எடப்பாடியும் பாரு, எடப்பாடி கேட்டா வேலுமணியும் பாரு. சோ இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலுக்கு லீமா ரோசி மிக முக்கியமான புள்ளியா இருக்காங்க, நாம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக. அவங்க ரோல் என்ன சார்? எம்எல்ஏக்கு செட்டில் பண்ணுவதுதான் அவங்களுடைய ரோலா? அவர் ரோல் என்னன்னா, ஒரு 5000 கோடி இறக்கி 50000 கோடி சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு PhD தீசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதான் 5000 கோடி இறக்கி 50000 கோடி. ஆமா, அது என்ன சொல்றாங்கன்னா, நீ கூட நாங்க 5 லட்சம் கோடி பண்ணி காட்டுறோம். ஓகே, அதையே 5 லட்சம் கோடி பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு அணி சேர்ந்திருக்காங்க.
ஓகே சார், லீமா ரோஸை வந்து கட்சியில சேர்த்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்ததுடைய விளைவை தான் எடப்பாடி இன்னைக்கு அனுபவிக்கிறார் நம்ம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த பதிவை போட்டிருக்கிறேன்னே, நீங்க அந்த பதிவை எடுத்து இந்த இதுல ஓகே சார், அதிமுகவுடைய வருங்காலம் எப்படி சார் இருக்க போகுது? நிச்சயமா ஆளுகிற கட்சியாக உருவெடுக்கும், வலிமையான அதிமுகவாக உருவெடுக்கும். எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல தொண்டர்களால ஒரு தலைமை. இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்காங்களே சார், பிரதான எதிர்கட்சியா கூட அதிமுகவில் வர முடியலையே சார். அதெல்லாம் பார்க்கலாங்க. இந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கி காட்டக்கூடிய வலிமை அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு சார். கடந்த காலங்களில் நீங்க ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பொதுக்குழுவை கூட்டி என்ன மாதிரியான நெருக்கடி கொடுத்தாரோ அதே மாதிரியான நெருக்கடி எடப்பாடிக்கும் வரலாம் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டணும்னு சிவிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ பொதுக்குழு அவர்கள் கூட்டினா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கடந்த காலங்கள் என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து தண்ணி பாட்டில் எடுத்து அடிப்பாங்க, வேணா இந்த முறை பீர் பாட்டில் எடுத்து அடிச்சுக்குவாங்க. போன முறை தண்ணி பாட்டில் அவங்க ஓபிஎஸ் மேல வீசினாங்க, இந்த முறை அனைவா பீர் பாட்டில் வீசுவாங்க. அதான முன்னேற்றம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே சார். சார், ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் நீங்க, எம்ஜிஆர் கூட இருந்தவங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தவங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான் ஆளணும், குறிப்பாக இந்துத்துவ இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வந்து வேரூன்ற கூடாதுங்கிற அந்த திராவிட இயக்க கொள்கையில ரொம்ப ரொம்ப பிடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்க இருக்கீங்க. விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவரையுமே பல பத்திரிகையாளர்கள் வந்து திராவிட இயக்கத்துடைய நீட்சியா தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட கட்டுரைகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு மூத்த அரசியல்வாதியாக விஜய் அவர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? திராவிட இயக்கத்தின்படி உருவாக்கப்பட்ட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் 1000 குறைகள் இருந்தாலும் கூட அந்த திராவிட சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டது திமுகவும் அதிமுகவும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து திராவிட சித்தாந்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, எதன் மூலமாக? மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி இதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறது. ஏதேனும் ஒரு புது சக்தி வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தோற்கடிக்கப்படுகிற பொழுது, இப்போ விஜய் யாருங்க? அவருக்கு அதிகபட்ச பலம் இருப்பதாக பத்திரிகையாளர்கள் சொல்வது சிறுபான்மையினரது வாக்குகள். இதுதான் பாஜகவுக்கு வேணும். அப்ப பாஜக தமிழகத்துல சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்ற விஜய்க்கு எதிராக பெரும்பான்மை இந்துக்களை ஒன்று திரட்டி எப்படி வட மாநிலங்களில் இந்துத்துவ அரசியலை முன் எடுக்கிறார்களோ அப்படி எடுத்து தமிழக அரசியல் களத்தை விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஆனதாக உருவெடுக்க வேண்டும் என்பதில் இந்த அதிமுகவில் இன்றைக்கு உட்கட்சியில் ஏற்பட்டிருக்கிற பிளவுகளுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஓகே சார், பின்னாடி பாஜகவுடைய ஹேண்ட் இருக்குன்னு நினைக்கலாமா சார்? அதிமுகங்கிற ஒரு கட்சி நல்லிஃபை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஜக, அடுத்து அதிமுக, அடுத்து திமுக, மொத்தமா திராவிடத்தை அழித்து விட்டு ஓகே விஜய் வெர்சஸ் பாஜக, அது சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர். ஓகே, அந்த அரசியல் களத்தை தமிழகத்துல நுழைப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறார். இப்போ நடக்கக்கூடிய சினாரியோவுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்க நாம எடுத்துக்கலாமா சார்? வேலுமணி வந்து மிக நெருக்கமாக பாஜக தலைவர்களோடு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார். உண்மையா இல்லையா? உண்மைதான் சார், பாஜக தலைமைக்கு நெருக்கமா நீங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும். நானும் நம்புறேன். அதைய என் பக்கம் திருப்பாதீங்க சார். சோ இதுல பாஜகவுடைய அப்பர் ஹேண்ட் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? இருக்கலாம் என்று சந்தேகிக்கலாம். ஓகே சார், வரக்கூடிய நாட்களில் ஒரு பரபரப்பான செய்திகள் நாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார். அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழல் வரும்னு நினைக்கிறேன். இப்போது நடக்கக்கூடிய சூழலை பற்றின விரிவான உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கேசிபி சார்.